ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி காயத்ரி கார்த்திக் சேனலில் என்ன குக்கிங் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாராவது காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயை எடுத்திருக்கேன். ஏன் இந்த கடாயில் நான் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெரிய டபரா தான் வச்சுருக்கேன் பிரியாணி செய்கிறது. அதில் 1 kg செய்வேன். இதில் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ இந்த சைஸ் பாத்திரமே எனக்கு போதும். இது வந்து நல்லா திக் பாட்டம் இருக்கிறதுனால நான் இதில் செய்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி மசாலா போட்டுக்கிட்டேன். பட்டை, இலை, ஏலக்காய், ஜாதிபத்திரி கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கிட்டேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய பச்சை மிளகா, அது அப்போ 4 பச்சை மிளகா அளவுக்கு கணக்கு வரும், அது போட்டுக்கிட்டேன். கூடவே வந்து ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். எப்பயுமே பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிச்சுன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு. அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கை கொத்து புதினா வந்து நல்லா கிள்ளி வச்சு கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேட்டு நான் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளி தான். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் 4 தக்காளி கட் பண்ணி இதோட போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நான் பிரியாணிக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து மஷ்ரூம்லேயும் சால்ட் போட்டு ஊற வச்சுருக்கேன். அது எப்படி ஊற வச்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் சால்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். தக்காளி வந்து பாதி வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிட்டு வரும். நல்லா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மஷ்ரூம் தான் வந்து இது கூட சேர்க்க போகிறோம். இந்த மஷ்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமேட்டு உப்பு சேர்த்து தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு 50 தயிராவது சேர்த்துருப்பேன். சேர்த்து இதை வந்து நல்லா பரட்டி வச்சுருக்கேன். இது வந்து 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். பரட்டி வச்ச மஷ்ரூமை இப்போ நான் இந்த கிரேவியோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக குக் ஆகுற மாதிரி நம்ம வந்து பரட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக குக் ஆகிருக்கு. பார்க்கவே கலர் சூப்பராக இருக்குது. நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் போட்டோம்ல, அதோட கலர்லாம் சேர்ந்து பயங்கரமாக வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் அரிசி நான் சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்ற அளவில் 3 கிளாஸ் அரிசிக்கு வந்து நான் 4.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா ஊற வச்சோம்ல, அதை வந்து நான் வாஷ் பண்ணி தான் இதில் ஊற்றிக்கிறேன்.
ஊற்றிக்கிட்டு இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பிரியாணிக்கு போடுற அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நான் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த அரிசியை வந்து நல்லா இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துக்கிட்டு நீங்கள் இந்த டைமில் வந்து சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து நல்லா தொண்டைக்கு கரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரியாணிக்கு எப்பயுமே சால்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சால்ட் பார்த்துக்கோங்க. அரிசியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணி அதில் கூட அதிகமாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வரும். நம்ம தண்ணியோடு சேர்த்தோன்னா தண்ணியோட அளவுலாம் வந்து மாறிடும். அப்போ வந்து ரைஸ் குலையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான். இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தண்ணியும் ரைஸும் பார்த்திங்கன்னா சம அளவில் வந்திருக்கும். இந்த மாதிரி சம அளவில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து மூடி வச்சுருங்க. உங்கள்கிட்ட கீ இருந்துச்சுன்னா லைட்டாக மேலே ஊற்றி மூடி வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட் வரும். நான் கீ ஊற்றிட்டேன், அது உங்களுக்கு காமிக்கலை. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் அடுப்பை வச்சுட்டு விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி சூப்பராக வந்திருக்கும். நாங்கள் பாருங்கள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போதைக்கு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடியில் வந்து தண்ணி எதுவும் இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கிறேன். அங்கே பாருங்கள் உதிரியாக சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பட் நீங்கள் இப்போயே சாப்பிடாதீங்க. எப்பயுமே பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா நல்லா வந்து இந்த ரைஸ்குள்ளே காரம் உப்பு எல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம். அந்த பிரியாணியோட கலர் பாருங்கள். நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம், நல்லா கர்ட்லாம் சேர்த்துருக்கோம். அந்த டேஸ்ட்டெல்லாம் வந்து செம்மையாக இருக்குது. இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு தயிர் பச்சடி மட்டும் வச்சுக்கிட்டேன். வேறு எதுவுமே தேவை கிடையாது. இந்த பிரியாணிக்கு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கனாலே பயங்கர டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நீங்கள் இந்த வீடியோவில் இருக்க மாதிரியே பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால என் வீடியோஸில் உங்களுக்கு எப்படி ரீச் ஆகிருக்குன்னு எனக்கு தெரிய வரும். எனக்கு இப்போல்லாம் வந்து யூடியூப்பில் நல்ல சப்போர்ட் தான் கிடச்சிட்ருக்கு. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.